எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஜேபிஎம் ராஜபாளையம். இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கு 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களையும் ஒவ்வொரு மாதத்துக்குமான பலன்களையும் பார்க்க போகிறோம். முதல்ல வருட பலன்களை எடுத்துப்போம். இதுக்காக குரு, ராகு, கேது, சனி என்ற 4 வருட கிரகங்களை மட்டும் எடுத்துப்போம். குரு ராசிக்கு 8, 9, 10ன்னு 3 இடங்களில் பயணிக்கிறாரு. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், ஆயுள் அதிகரிக்கும், புனித பயணங்கள் போவீங்க, பதவி உயர்வு ஏற்படும், மனைவி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரோட அப்பாவுக்கு ஒரு நன்மை நடக்கும், வரவேண்டிய பணம் வரும், நன்மதிப்பு ஏற்படும், தொழிலுக்கு தேவையான முதலீடு கிடைக்கும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் குருக்கான பலன்கள். அடுத்ததாக சனிக்கான பலன்களை பார்ப்போம். சனி ராசிக்கு 3, 4க்கு அதிபதி, 5ல் இருக்கார். குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, நீண்ட காலமாக போகாத குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மனசில் ஒரு சும்மா இருந்துக்கிட்டே இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், குழந்தைகளோடு மனக்கசவுகள் ஏற்படும், காதலிக்கிறவங்களுக்கு காதலில் பிரச்சனைகள் ஏற்படும், குழந்தைங்க பேரில் அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க, குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக தொழில் வளர்ச்சியில் முயற்சிகள் பண்ணுவீங்க, குழந்தைகள் கல்விக்காக சில சொத்துக்களை விற்பீங்க. அடுத்ததாக ராகுக்கான பலன்களை பார்ப்போம். ராகு ராசிக்கு 4, 3ன்னு 2 இடங்களில் பயணிக்குது. இதில் பலன்கள் என்னென்னா, இடம், வீடு, வாகனம் இதெல்லாம் அடமானம் வச்சு கடன் பெறுறது, ஏற்கனவே அடமானத்தில் இருந்தால் மீட்க முடியாததால் பிரச்சனைகள் ஏற்படுறது, சொத்துக்களில் வில்லங்கம் அடிக்கடி ஏற்படுறது, அம்மாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படுறது, குறிப்பாக காலில் பிரச்சனைகள் ஏற்படுறது, சொத்துக்களை விற்கிறதுல தடைகள் ஏற்படுறது, இதெல்லாம் ராகுவோட கோச்சாரம் குறிக்குது. இளைய சகோதரத்துக்கு திருமண தடைகள் அல்லது உடல்நல குறைவு ஏற்படுறதையும் குறிக்கும். அடுத்ததாக கேதுக்கான பலன்கள். கேது ராசிக்கு 10, 9ன்னு 2 பாவங்களில், அதாவது சிம்மம் கடகத்தில் பயணிக்குது. இது தொழிலில் ஏற்படுற சட்ட பிரச்சனைகளையும், தொழிலாளிகளோட ஒத்துழைப்பு குறைகிறதையும், தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுறதையும், தொழில் வளர்ச்சிக்காக தூர பிரயாணம் போகிறதையும் இந்த கேது குறிக்கும். தொழிலில் ஈடுபாடு குறைஞ்சி ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடுறதையும், தனிமையை விரும்புகிறதையும் இந்த கேது குறிக்குது. இதோட வருட பலன்கள் முடிஞ்சது. அடுத்த ஒவ்வொரு மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். பல மே மாதத்துக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்டத்தினால தன உறவு ஏற்படும், மனைவி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அக்காவுக்கு திருமணம் கைகூடி வரும், கணவருக்கு கடன் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், நண்பர்களால் பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க, அப்பா வளர்ச்சிக்கான முயற்சிகளில் ஈடுபடுவார், வெளியூர் பயணங்கள் போவார். அடுத்த ஜூன் மாதத்துக்கான பலன்கள். கணவர் வெளியூர் பயணங்கள் போவார், சகோதரருக்கு திருமணம் கூடி வரும், படிப்புக்காக வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், அப்பாவுக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பண வரவு சிறப்பாக இருக்கும், அப்பாவுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும், கல்விக்கு சிறப்பான காலம். ஜூலை மாதத்துக்கான பலன்கள். அப்பாவுக்கு நன்மதிப்பும் கௌரவமும் கூடும், அப்பாவுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும், படிப்பில் கவனம் குறையும், மனைவி அல்லது அக்காவோட மனக்கசப்புகள் ஏற்படும். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள். கல்வி சிறப்பான காலம், கணவர் அல்லது சகோதரருக்கு பணத்தாசை கூடும், அதனால் பண நஷ்டமும் ஏற்படும், வங்கி கடன் தொழிலுக்காக வாங்க வேண்டியிருக்கும், ஏற்கனவே வாங்கின கடனால் சட்ட பிரச்சனைகள் ஏற்படும், மனைவிக்கு மகிழ்ச்சி கூடும். அடுத்து செப்டம்பர் மாத பலன்கள். கணவருக்கு தனவரவு சிறப்பாக இருக்கும், சகோதரருக்கு சுபகாரியங்கள் நடக்கும், வங்கி மூலமாக பிரச்சனை ஏற்பட்டு விலகும், ஆன்மீக சுற்றுலா போவீங்க, முதுகொடி ஏற்படும், மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அடுத்தது அக்டோபர் மாத பலன்கள். உடம்புல கொழுப்பு கட்டிகள் உருவாகும், சில விரும்பி அபாஷன் பண்ணிப்பாங்க, விரை செலவுகள் அதிகமாகும், தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த நவம்பர் மாதத்துக்கான பலன்கள். அப்பா அம்மா வருஷமாக கூடும், மனைவிக்கு பிடிவாதம் கூடும், குழந்தைகளுக்கு ஏற்பட சுபகாரியத்தில் தடைகள் ஏற்படும், கடன் சுமை அதிகரிக்கும், புதிய நட்பினால் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்த டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள். அப்பாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படும், தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க, மனக்குழப்பம் அதிகரிக்கும், மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், பேக் பெயின் இருக்கும், சொத்துக்களை விற்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். அடுத்ததாக ஜனவரி மாதத்துக்கான பலன்கள். மனைவிக்கு வீட்டு பெண்களோட பிரச்சனைகள் ஏற்படும், அப்பாவுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும், காதல் வீட்டுக்கு தெரிய அதனால் பிரச்சனைகள் ஏற்படும், வங்கி மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும், பத்திரங்களில் வில்லங்கம் இருக்கும், செக் பண்ணி இடம் வாங்கணும். அடுத்ததாக பிப்ரவரி மாதத்துக்கான பலன்கள். கல்விக்கு சிறப்பான காலம், குழந்தைகளுக்கு உடல்நல குறைவு ஏற்படும், சுபகாரியத்தில் தடைகள் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் கூடும், மனைவி குடும்ப வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அடுத்ததாக மார்ச் மாதத்துக்கான பலன்கள். கணவருக்கு பிடிவாதம் கூடும், இடம், வீடு, வாகன வகையில் பிரச்சனை ஏற்படும், மனைவியோட பிரச்சனை ஏற்படும், புதுசாக இடம் வாங்குவீங்க, வேலையில் தொழிலில்
அதிகாரிகளால் அரசாங்கத்தால் பிரச்சனைகள் ஏற்படும். இதோட மாத பலன்கள் முடிஞ்சது. வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றிகளோடு JPM ஸ்டோர் ராஜபாளையம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.